வணக்கம். இன்றைக்கி வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரமும் கூடவே கார சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அப்போ தான் எந்தெந்த அளவு சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு படி எடுத்திருக்கேன். இது வந்து கால் படி பிடிக்கும்ல, அந்த அளவுக்கு படி. இந்த படிட்டு வந்து நீங்கள் எதிர்த்து எடுத்தாலும் சரி, டம்ளர் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக அந்த இதை வந்து தலையை தட்டின அளவுக்கு இருக்கணும். கரெக்டாக பாருங்கள், இந்த தலையை தட்டின அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு வந்து உளுந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அந்த இது மேலே கோபுரமாக நம்ம உளுந்து போட்டால் நிற்கணும். அந்தளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த அளவுக்கு உளுந்து எடுக்கணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லா கரெக்டாக வராது. இது வந்து மாவு பச்சரிசி, ஓகேவா? மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கிறோங்க. இப்போ வந்து ஒரு தடவை கழுவிட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு 40 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 40 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. நம்ம இட்லி மாவுக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், தோசை மாவும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். தோசை மாவு மாட்டம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இட்லி மாவு மாட்டம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. எனக்கு வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால லேசாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கிடலாம். நல்லா கலக்கிடலாம். எப்படி மாவு இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எடுத்து இப்படி ஊற்றும் போது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு வந்து கரெக்டான இதில் இருக்கணும். இப்போ நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நீங்கள் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹீட் உங்களுக்கு கையில் நல்லா தெரியணும். இப்போ நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். சின்ன குழிக்கரண்டியாக எடுத்துக்கோங்க, ஒரே அளவாக இருக்கட்டும். நீங்கள் ஊற்றினோடனே கொஞ்சம் நேரத்தில் புஷ்ஷுன்னு வந்துடும். அப்படி இல்லைன்னா லேசாக ஆயில் வந்து அது மேலே விட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பூரி மாட்டம் புஷ்ஷுன்னு இது பண்ணிவிடும். இது ரொம்ப நேரம்லாம் வேக வேணாம். உங்களுக்கு நல்லா புஷ்ஷுன்னு கிளம்புன பிறகு அப்படியே திருப்பி விட்டுருங்க. 1 நிமிஷம் ஆனால் போதும், நமக்கு 1 நிமிஷத்தில் வெந்துடுது. வெள்ளை பணியாங்கிறது வெள்ளையாக தான் இருக்கணும், அதனால் பொன்னிறமெல்லாம் வர வேணாம். அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு ஒரு 1/2 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாட்டம் எல்லா பணியாரத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். உங்கள் மாவு வந்து கரெக்டாக இருந்ததுன்னா இது மாட்ட வரும். இல்லை மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ரவுண்டாக வராமல் கனமாக வர மாட்டம் இருந்தது அப்படின்னா லேசாக தண்ணி விட்டு கலக்கிட்டு அப்புறம் ஊற்றுங்க. லேசாக இதே மாட்டம் நல்லா எண்ணெய் லேசாக இது பண்ணி விடுங்க. உங்களுக்கு பணியாரம் ரொம்பலாம் நேரம் ஆகுது, 1 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துடும். இப்போ திருப்பி விட்டுருங்க. திருப்பினதை ஒரு 1/2 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துடலாம். இது வெள்ளையாக இருந்தால் தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதனால் எடுத்துடலாம். அவ்வளோதான், சுட்டாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம கார சட்னி ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதோ இது கூட நல்லா காஞ்ச மிளகாய் வந்து பெருசாக இருக்கிறதுனால 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு 6-7 சேர்த்துக்குங்க. இது கூட வெங்காயம் வந்து ஒரு 20 வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் அது. இது கூட ஒரு 20 பூண்டு. இப்போ இதை நல்லா வதக்குங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் வந்து 2 தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இந்த வதக்கிடலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துடலாம், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா வதக்கி விடுங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும்.
ஆயில் நல்லா சூடானதும் இது கூட கொஞ்சம் கடுகு பொரிஞ்ச பிறகு இது கூட உளுந்து, இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ நமக்கு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான வெள்ளை பணியாரமும் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.